ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவை இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சௌமியா மற்றும் அருண் கூட காலை வணக்கம். காலை வணக்கம் சௌமியா அவர்களே. நல்லா இருக்கீங்களா? நல்லா சூப்பரா கடவுளோட ஆசீர்வாதத்தோட சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு சூப்பர் ஸ்டார் நடுவில் வந்து பண்ணாரு போல. மிமிக்ரி எல்லாம் பண்ணுவீங்க போல. மிமிக்ரி இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். பட் லைஃப்ல நம்மளுக்கு நிறைய அபிலிட்டிஸ் இருக்கிறதால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளால கோஆர்டினேட் பண்ணி பண்ண முடியுது அப்படின்னு சொல்லலாம். ஆனா என்னால சில விஷயங்கள்லாம் பண்ண முடியாம இருக்கு இல்லையா? அதுக்காக வந்து ஏதோ ஒரு குறைபாடு என்கிட்ட இருக்கு அப்படின்னு எல்லாரையும் என்ன சுட்டி காட்டினா அது நியாயமாயிருமா சொல்லுங்க? ரொம்பவே தப்பு அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து ஒருத்தருக்கும் வந்து தனியா ஏதாவது ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து இருக்கும். இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு கலையில வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், உங்களுக்கு வந்து அதை பத்தி வந்து நாலேஜ் இல்லாம இருக்கலாம், நீங்க வேற ஒரு ஃபீல்ட்ல வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆளா வந்து இருக்கலாம். ஸோ ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய அல்டிமேட்டான எய்மா இருக்கணுமே தவிர்த்து கம்பேரிசன்றது வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்த உலகத்தில் நம்ம வாழ வரப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளஸோட வரும், நிறைய மைனஸோட வரும். எல்லாருமே ப்ளஸ் அண்ட் மைனஸாக ஒரு பேட்டரி மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்படி இருக்கிறப்போ தங்களோட வாழ்க்கையில் சில விஷயங்கள்லாம் வந்து ஒரு நார்மல் அப்படின்னு சொல்லப்படுற அந்த செட் ஆஃப் குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட இல்லாத விஷயங்கள்லாம் ப்ளஸும் இருக்கு, ஆனால் கொஞ்சம் மைனஸும் இருக்கு. அப்படிங்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ நிறைய வகைகள் இருக்கு. அதில் முக்கியமாக இன்னைக்கு நம்ம பேச போகிறது அப்படின்னு சொல்றது டவுன் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது தான். ஏன்னா இன்னைக்கு வேர்ல்ட் டவுன் சிண்ட்ரோம் டே. ஓகே, ஸோ டவுன் சிண்ட்ரோம் சம்மந்தமாக நிறைய மித்ஸ் வந்து இருக்கு, நிறைய டவுட்ஸும் இருக்கு, நிறைய பேருக்கு அது சம்மந்தமான சின்ன சின்ன புரிதல்கள் கூட வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்காக இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெளிவுபடுத்துறதுக்காக ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் கேட்டு நிறைய கேள்விகள்லாம் நம்ம கேட்கலாம். ஓகே, ஆனால் நிறைய ஊருக்கு நிறைய பெருமைகள் இருக்கு நம்ம ஊரில். அதில் ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி டாக்டர் நவீன் பாலாஜி எதை சொல்ல போறாரு பார்க்கலாம். கடந்த ஒரு 10 நாளாக வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை வியாதி பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் சர்க்கரை வியாதி என்பது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல, சாதாரண வியாதியும் கிடையாது. சர்க்கரை வியாதி முழுமையாக உங்களை விட்டு வெளியே போகணும். அதுக்கு தான் இவ்வளோ நேரம் இவ்வளோ நாட்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த உணவு முறைகள் என்னென்ன சாப்பிட்ணும், சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்படி சாப்பிடுங்கிறத நேற்று பார்த்தோம். நேற்று நான் பேசும் பொழுது இந்த டீ காஃபி என்பது மிக மிக நல்லது அப்படின்னு நான் சொன்னேன். டீ காஃபி சாப்பிட்டா மேக்சிமம் வியாதிகள் நம்ம விட்டு நீங்கும். டீ காஃபி வெத்தலைப்பாக்கு இது மூணுமே மிக நல்லது. சரி, இந்த காஃபி டீ நமக்கு எப்படி நல்லது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த காஃபி டீ அப்படிங்கிறது இரண்டுமே மூலிகை தான். காஃபி நீங்கள் ஒரு நாளைக்கு 2 வேளை நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களது சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள் வரும். இல்லை தினசரி டீ சாப்பிட்டீங்கன்னா 2 வேளை டீ சாப்பிட்டீங்கன்னா உங்கள் இதயம் பலம் பெறும், இதய பாதிப்புகளே வராது. இல்லை ஒரு நாளைக்கு காலையில் டீ இல்லை மாலையில் காஃபி சாப்பிடலாம், தப்பு கிடையாது. ஆனால் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க காஃபி மட்டும்தான் சாப்பிடணும். சரி, இந்த காஃபி எப்படி சாப்பிட்றது, டீ எப்படி சாப்பிட்றது அப்படின்னா நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும். சும்மா மேலாட்டம் இருக்க மாட்டேன், நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும், நல்ல திக்காக கருப்பாக இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் அஸ்கா சர்க்கரையை பயன்படுத்தக்கூடாது. அஸ்கா சர்க்கரைன்னா சீனி சர்க்கரைன்னு சொல்கிறேன். வெள்ளை சர்க்கரை இருக்கு இல்லையா, வெள்ளை சர்க்கரை வந்து விஷம். இன்றைக்கி சர்க்கரை வியாதிக்கு அடிப்படை காரணமே வெள்ளை சர்க்கரை தான். அதை பற்றி பின்னாடி பார்க்க போகிறோம். நம்ம அந்த வெள்ளை சர்க்கரையை நீங்கள் நிப்பாட்டினாவே வந்து சர்க்கரை வியாதியிலிருந்து கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நீங்கள் அந்த பாதிப்புலேருந்து விடுபட்டுடலாம். இன்றைக்கி பிறந்த குழந்தைக்கு என்ன பண்ணுறோம்னா, ஒரு 6 மாதம் 8 மாதம் குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது அந்த அஸ்கா சர்க்கரையை நம்மளே போட்டு கொடுக்குறோம். விஷத்தை நம்ம குழந்தைக்கு நம்மளே போட்டு தரோம், நமக்கு தெரியுறதில்ல. இன்றைக்கி குழந்தைக்கு சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா சளி பிடிக்குது, சின்ன வயசுலேயே மலச்சிக்கல் இருக்குது, சளி நிற்கவே மாட்டேங்குது, வாந்தி எடுக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த குழந்தைக்கு அஸ்கா சர்க்கரை போடுவது தான் மிக முக்கிய காரணம். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, டீ காஃபிக்கு அஸ்கா சர்க்கரை பயன்படுத்தக்கூடாது. பனை வெல்லம், நாட்டு வெல்லம், கருப்பட்டி, பனங்கற்கண்டு இந்த மாதிரி இனிப்புகளை பயன்படுத்த வேண்டும். சரி, அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டீ காஃபியில் பால் சேர்க்கவே கூடாது. ஸோ இந்த முறையில் நாம் காஃபி டீ அருந்தும் பொழுது நமக்கு முழு பலன் கிடைக்கும். நீங்கள் வெறுமே வந்து பால் சேர்த்துட்டு அஸ்கா சர்க்கரை சேர்த்துட்டு காஃபி குடிச்சிட்டு நல்லதானா, நல்லது கிடையாது, வியாதி தான் அதிகமாகும். நீங்கள் வெறுமனே வந்து பாலையும் அஸ்கா சர்க்கரையும் சேர்த்துட்டு டீ குடிச்சிட்டு சரி ஹார்ட் சரியாகுமானா ஆகாது, இன்னும் பாதிப்பு அதிகம் தான் ஆகும். ஸோ அதனால் முதல்ல டீ காஃபி நிறைய பருகுங்க, ஆனால் பால் சேர்க்காம அஸ்கா சர்க்கரை சேர்க்காம சாப்பிடுங்க. வெத்தலைப்பாக்கு மிக மிக நல்லது.
கருத்தரிக்க வேண்டும் என்றால் தாம்பூலம் தரிக்க வேண்டும். ஸோ இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த வழிமுறைகள் தான். சர்க்கரை வியாதிக்கு நமக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா வெத்தலை பாக்கு போடணும். ஸோ இதெல்லாம் நம்ம வரக்கூடிய காலங்களில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இன்ஃபேக்ட் இது ஒரு ஸ்டிக்மாவாக எப்படி பழைய காலத்தில் இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குழந்தைகள் பிறந்தாலே வந்து அந்த பேரண்ட்ஸ் அவங்கள வளர்க்க முடியாது, வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும், அந்த குழந்தைகள் வந்து நார்மலாக வாழ்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இந்த காலகட்டத்தில் எல்லா பேரண்ட்ஸும் அவங்களோட மைண்டை ஸ்ட்ராங் ஆக்கிட்டு அவங்களோட கூட இருக்கவங்களை உறுதுணையாக வச்சுக்கிட்டு அவங்க பார்ட்னர்கிட்டையும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த குழந்தையை வந்து இந்த வேர்ல்டுக்குள்ளே கொண்டு வந்து வளர்க்கணும் ஒரு பாசிட்டிவான நோட்டில் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவே வந்து பாடக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பட் உங்களுக்கு முன்னாடி வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஊருக்கு ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தில்ல, இப்போ அந்த விஷயத்துக்கு வரேன். இப்போ வந்து சாமின்ற ஒரு படத்துல கூட பாத்தீங்கன்னா எல்லா ஊரோட சிறப்பை சொல்லி பாட்டெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த தாமிரபரணி அப்படிங்கிற ஆறு வந்து திருநெல்வேலி தூத்துக்குடியில் ஓடிட்டு இருக்கும். அந்த ஆத்துக்குனே ஒரு தனி சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய பீப்புள்லாம் மற்ற இடங்கள்ல இருக்க பீப்புளோட கம்பேர் பண்றப்போ ரொம்ப ஹெல்த்தியா இருக்காங்க, அவங்களுக்கு நோய்கள்லாம் வந்து ரொம்ப குறைவாக தான் வருது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மெயின் காரணம் வந்து நிறைய மலைகள் அண்ட் மூலிகைகள்லாம் அது பட்டு தாண்டி வரதுனால அந்த தண்ணிக்கு ஒரு சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த தண்ணியோட சிறப்பு இருக்கு அப்படிங்கிற நிறைய பேர் நம்பல அப்படின்னா கூட சயின்டிஃபிக்காக அது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. நல்ல விஷயம் தான். பட் இது மட்டும் இல்லை, இதே மாதிரி வந்து நம்ம டெய்லி நம்மளோட லைஃப்ல கடைபிடிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் பகுதிகளாக காத்துட்டு இருக்கு. ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் திறந்து பேசலாம். இது ஹாலிக்ஸ் வழங்கும் இனிய வாய் இன்று. வெல்கம் பேக். ஹாலிக்ஸ் வழங்கும் இனிய வயது நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க சௌமியா மற்றும் வருண் கூட. ஸோ நம்ம வந்து இந்த டவுன் சிண்ட்ரோம் பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லையா. இன்ஃபேக்ட் வந்து சின்ன வயசுலேயே வந்து ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். சின்ன வயசுலேயே வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் வந்து இருக்கலாம், நம்மளுடைய குழந்தைகள் வந்து மற்ற குழந்தைகள் மாதிரி இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் நானும் நேரடியாக வந்து பார்த்துருக்கேன். ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி, அது வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருக்காங்க, நிறைய பேரால் வந்து பாராட்டப்பட்ட ஒரு மூவியாக வந்துருந்தது. அதில் வந்து ரொம்ப இன்ஸ்பயரானிங்காக ஒரு விஷயம் என்னன்னா, அந்த மதர் கேரக்டரில் வந்து வித்யா பாலன் வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஒரே ஒரு சீனில் கூட அவங்க வந்து ரிக்ரெட் பண்ணுற மாதிரி காட்டியிருக்கவே மாட்டாங்க. தன்னுடைய குழந்தைக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, மற்ற குழந்தைங்கள் மாதிரி நார்மலாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனில் கூட அவங்க ரிக்ரெட் பண்ணுற மாதிரி காட்ட மாட்டாங்க. இன்ஃபேக்ட் ஒரு சீனில் ஒரு நார்மல் சைல்டோட மதர் வந்து இவங்க கிட்ட வந்து கேட்பாங்க, உங்கள் குழந்தையாது, உங்கள் குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை போல் அப்படின்னு பாவமாக கேட்கும்பொழுது கூட அவங்க வந்து டெக்னிக்கலான சில விஷயங்களை வச்சுட்டு பதில் சொல்லுவாங்க, அவங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி விடுற மாதிரி, நான் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாரும் அந்த ஒரு மனநிலையை வந்து எட்டணுன்றது தானே நம்மளுடைய குறிக்கோள். நிச்சயமாக எல்லா பேரண்ட்ஸும் அப்படி தான் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்காங்க சோமியா. அந்த சோஷியலி நிறைய பீப்புள் இருக்காங்க இல்லையா, அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஸ்டிக்மா உள்ள பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பேரண்ட்ஸை வந்து ஒரு பேடான மனநிலைக்கு தள்ளுறதுக்கு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஜென்ரல் பீப்புளுக்காக தான் இன்றைக்கி இந்த அவேர்னஸ் அப்படிங்கிற மோட்டிவில் நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஆனால் ஒரு பொதுவாக ஒரு விஷயத்தை ப்ராட் மைண்டோட புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து அது மட்டும் இல்லாமல் ஒரு சோஷியல் ஸ்டிக்மா இருக்குது, அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மைண்ட் வந்து கிளியராக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லையா. ஸோ அதனால இந்த பகுதியை கடந்து போகலாம். வணக்கம். நலம்பெறும் முத்திரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு அற்புதமான ஒரு தீர்வு. இந்த பிரச்சனை இருக்கா அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரை செவிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முழுவதுமாக காது கேட்காத திறமை அப்படின்றது வேறு. அதே சமயம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் காது கொஞ்சமாக கேட்குறது குறைஞ்சிக்கிட்டே வரும். இதுக்கு பேர் அரை செவிடு அப்படின்னு அருமையாக சித்தர்கள் குறித்து வச்சுருக்குறாங்க. இந்த அரை செவிடு பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது இருக்குதா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன அறிகுறிகள் அப்படின்னா, தன்னைத்தானே அவங்க பேசும்போது, மற்றவங்ககிட்ட பேசும்போது பார்த்திங்கன்னா சத்தமாக பேசுவாங்க. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் அவங்க பேசுகிறதே வந்து அதிக சத்தத்தோடு இருக்கும். ஏன்னா அவங்க நினச்சிக்கிறாங்க அவங்களுக்கு கேட்காதனால எல்லாருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. இது முதல் அறிகுறியாக வச்சுக்கணும். ரெண்டாவது வந்து அவங்க வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை நம்ம சொல்லிகிட்டு இருக்கும்போது கவனம் நம்மக்கிட்ட இல்லாத மாதிரி எங்கேயோ பார்த்துட்ருப்பாங்க. ஏன்னா சரியாக கேட்காதனால, அல்லது உன்னிப்பாக கேட்பதற்காக காது இப்படி வச்சுட்டு எங்கே சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஏன் சத்தமாக பேசக்கூடாதான்னு கேட்பாங்க. இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருந்துச்சுன்னா அந்த அரை செவிடுக்கான ஆரம்ப கட்ட நிலையில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து வாழ்க்கை முறையில் காலையில் வந்து நடைப்பயிற்சி மேற்கொள்கிறவங்க அல்லது மாலையில் நடைப்பயிற்சி மேற்கொள்கிறவங்க, பேருந்துகளில் பயணம் செய்கிறவங்க எல்லாருமே இன்றைக்கி ஒரு பழக்கத்தை வச்சுருக்குறாங்க. என்னென்னா, வெளிச்சத்தத்தை கேட்காத மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய அந்த மொபைல் ஃபோன் கைபேசிகளில் இயர்ஃபோனை போட்டுக்கிட்டு நம்ம காதில் மாட்டிக்கிறோம். நடக்கும்போது, ஓடும்போது, இந்த மாதிரி நம்ம வந்து ஜிம்மில் பயிற்சி செய்யும்போது இயர்ஃபோன் மாட்டிட்டு செய்கிறதுனால இந்த அரை செவிடுக்கான அறிகுறிகள் ஆரம்ப கட்டத்தில் தெரிய ஆரம்பிக்கும். இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம பயிற்சி செய்யும்போதோ, நடக்கும்போதோ, ஓடும்போதோ அந்த காதில் இருக்கக்கூடிய மெழுகுத்தன்மை வந்து சுரக்க ஆரம்பிக்கும். அது பாதிக்கப்படுறதுனால இந்த அரை செவிடு ஏற்படுதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எனவே
பயிற்சிகள் செய்யும் பொழுதோ அல்லது நடக்கும்போதோ ஓடும் பொழுதோ காதில் இயர்ஃபோன் மாட்டிக்கிட்டு நம்ம அந்த வேலையை செய்யக்கூடாது. இது முக்கியமான தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். இரண்டாவது பார்த்திங்கன்னா, பற்கள் சரியாக பராமரிப்பாக இல்லாமல் இருக்கும். அதாவது பல் விளக்கும்போது வந்து அவசரமாக நம்ம பண்ணிட்டு போகிறது காதில் பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். கடைசி பற்களுடைய பகுதிகளில் நல்லா வந்து கையில் தேய்ச்சி ஒரு விதமான மசாஜ் செஞ்சு விடணும். இதெல்லாம் காதுகள் வந்து கடைசி வரைக்கும் நமக்கு நல்லா கேட்கறதுக்கான ஒரு வழிமுறையாக இருக்குது. எது எப்படி இருந்தாலும் அதற்கு என்ன தீர்வுகள் அப்படின்னு பார்த்தோன்னா 3 முதிரைகள் செய்யணும். முதல்ல வந்து சூன்ய முதிரை. காது சம்பந்தமான எந்த பிரச்சனை இருந்தாலும் முதல்ல சூன்ய முதிரை நம்ம செய்யணும். எப்படி செய்கிறது? உங்களோட நடுவிரலை மடித்து உள்ளங்கையில் வைக்கிறீங்க, பெருவிரல் அது மேலே வச்சுக்கிறீங்க, 2 கையிலையும் செய்யணும். பாருங்கள், மறுபடியும் நடுவிரலை மடித்து உள்ளங்கையில் வச்சு மேலே பெருவிரல் வச்சுக்கிறீங்க. இது வந்து முதல் முதிரையாக செஞ்சுக்கோங்க. இரண்டாவது, கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய நரம்புகளை உறுதி செய்வதற்காக சங்கு முதிரையை செய்கிறோம். இடது உள்ளங்கையில் வலது கை பெருவிரல் வச்சு இறுக்கமாக மூடுறீங்க. பெருவிரலினுடைய இடது கை பெருவிரலில் வலது கையினுடைய ஆள்காட்டி விரலை தொடுறீங்க. மற்ற 3 விரல்களும் அப்படி வச்சுருக்காங்க. இது வந்து சங்கு முதிரை. இந்த முதிரைகள் பயன்பாடு அப்படின்றது இந்த அறிகுறிகள்லாம் ஏன் நான் வந்து இப்போ உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, நீங்களாகவே என்ன நோய்க்கு என்ன முதிரைகளை உருவாக்கலாம் அப்படின்றத கற்றுக்க முடியும். அதற்காக தான் இதை வந்து நான் இவ்வளோ விளக்கமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். முதல்ல காதுக்கு உண்டான அறிகுறிகளுக்கு உண்டான ஒரு முதிரை, சூன்ய முதிரை. இரண்டாவது, இந்த காதுக்கு நரம்புகள் எல்லாம் பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடியது இந்த கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய நரம்புகள், அதற்குண்டான சங்கு முதிரை இரண்டாவது. மூன்றாவது, சகஜ சங்கு முதிரை. 2 கைகள்லையுமே இப்படி கோர்த்துட்டு இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க. பெருவிரல் 2ஐயும் பக்கவாட்டில் ஒன்றோட ஒன்று வச்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த முத்திரைகளை ஒவ்வொன்றும் வரிசைப்படி 20 நிமிடம் 20 நிமிடம் 20 நிமிடம் செய்யணும். இந்த 3 முத்திரைகளை நம்ம செய்யும்போது நமக்கு அரைசை விடு பிரச்சனை வந்து விரைவிலேயே நலம் பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ மூலிகை பயன்பாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காது சம்மந்தமாக இருக்கிறதுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு எண்ணெய் நீங்களாகவே தயாரிக்க முடியும். அதில் 5 பொருட்கள் சேர்க்கணும். ஒன்று வந்து கடுக்காய், அதிமதுரம், கஸ்தூரி மஞ்சள், வெட்டிவேர், திப்பிலி. இந்த 5 பொருட்களையும் நல்லா காய வச்சு சம அளவு எடுத்துக்கணும். எடுத்துட்டு நல்லெண்ணெய் வந்து இப்போ ஒரு 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு இந்த பொருட்களை எடுத்துக்கணும். எடுத்துட்டு சுத்திப்படுத்தும் முறைப்படி சுத்தப்படுத்திட்டு நல்லெண்ணெயை வந்து போட்டு காய்ச்சணும். நல்லெண்ணெய் ஒரு மாதிரி பதமாக சூடு வந்ததுக்கப்புறம் இந்த மூலிகைகளை ஒன்றன் பின் ஒன்றாக மொத்தமாக போடக்கூடாது, ஒன்றொன்றாக போட்டு அப்படி கிண்டிகிட்டே வரணும். இந்த மூலிகைகள் எல்லாமே அப்படியே அதில் கரைஞ்சி மிதந்து வரும் பக்கத்தில், அதாவது மிதந்து வரும் சில பொருட்கள் வந்து அப்படி எடுத்து பார்த்திங்கன்னா பசை மாதிரி வரும். அந்த மாதிரி வரும்போது எண்ணெய் வந்து பதத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். எடுத்து ஆற வச்சு அதை வடிகட்டி பத்திரமா வச்சுக்கோங்க. எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பழக்கம்படி, அதாவது ஆண்கள் வந்து திங்கள் புதன்கிழமையும், பெண்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமையும், 2 பாலருமே சனிக்கிழமையும் என்றைக்கு வேணாலும் இந்த எண்ணெயை பயன்படுத்தலாம். எண்ணெயை பயன்படுத்தி தலைமுழுகி வந்தால் காது பிரச்சனைகள் வந்து விரைவிலேயே குணமடையும். கூடவே இந்த 3 முதிரைகளையும் பயன்படுத்தினா முழுமையான தீர்வு கிடைக்கும். நலம் பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். மனநிலை எப்படி இருந்தாலும் சரி, அதை வந்து சீராக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பயிற்சிகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து மனநிலை சுத்தமாக வந்து அவங்களுக்கு சரியில்லை, இல்லை ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து முத்திரை குத்துறோம் இல்லையா சில செட் ஆஃப் பீப்புளை. அதெல்லாம் தவறு அப்படிங்கிற சொல்கிறதுக்காக தான், ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த டே அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நிச்சயமாக இந்த பகுதியை பற்றி நான் ஏன் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள் கூட வந்து கொஞ்சம் நம்மளோட மனசை சீராக்கிறதுக்கு டே டு டே லைஃப்பில் எல்லா தரப்பு மக்களுக்கும் சிறப்பான பயிற்சி ரெகுலரான ஒரு முறையில் அழிச்சாங்க அப்படின்னா, அவங்க அதை ஹேபிட்டாகவே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஆஸ்பெக்ட் சீக்கிரமாக அவங்க கிட்ட வந்து ஒட்டிக்கிறது அவங்கள பார்க்க முடியும்னு சொல்லலாம். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம கெஸ்ட் கிட்ட கூட இன்னைக்கு டவுன் சிண்ட்ரோம் பத்தின தகவல்கள்லாம் கேட்கலாம் இல்லையா? ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் திறந்து பேசலாம். இது ஹாலிக்ஸ் வழங்கும் இனிய பை. வெல்கம் பேக். ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவை நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா மற்றும் வருண் கூட வேர்ல்ட் டவுன் சிண்ட்ரோம் டேல நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பரவலாக பேசப்பட்டாலும் சரியான கருத்துக்கள் மக்கள் மத்தியில் போய் சேருதா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்வி, ஒரு பெரிய கேள்விக்குறி அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து சொல்றாங்க. ஸோ இந்த டவுன் சிண்ட்ரோம் பற்றிய சரியான கருத்துக்களை, தெளிவான கருத்துக்களை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம இந்த ஷோ எடுத்து பேசிட்டு இருக்கோம். நிச்சயமா அதை பற்றின அவேர்னஸ் அப்படிங்கிறது இன்னும் குறைவாக தான் இருக்குது. ஆனால் டவுன் சிண்ட்ரோம் இருக்கவங்களோட வாழ்க்கை வந்து மேம்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம், முன்னேறி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அதை பற்றி நம்மளுக்கு எடுத்து சொல்றதுக்காக ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் டாக்டர் ஜீவா கமல்ராஜ் அவர்கள் வந்திருக்காங்க. மிக்க நன்றி மேம். மிக்க நன்றி மேம். மேம் ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக டவுன் சிண்ட்ரோம்னா என்னன்னு சொல்லுங்க. ஆக்சுவலாக டவுன் சிண்ட்ரோம்னா வந்து ஒரு குரோமோசோமல் டிஸார்டர்னு சொல்லுவோம். இட்ஸ் அ ஜெனட்டிக் டிஸார்டர் தான். யூஸ்வலாக நம்மளோட ஈச் செல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 46 குரோமோசோம்ஸ் இருக்கும். 23 ஃப்ரம் த ஃபாதர் அண்ட் 23 ஃப்ரம் த மதர் வந்து யூஸ்வலாக நமக்கு வந்து ஒரு நார்மல் டிப்பிக்கல் சைல்டுக்கு வந்து இருக்கும்.
பட் இன் கேஸ் ஆஃப் டவுன் சிண்ட்ரோம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they'll have 47 குரோமோசோம்ஸ் இருக்கும். அதாவது எக்ஸ்ட்ராவாக ஒரு குரோமோசோம் வந்து இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த குரோமோசோம் தான் என்ன பண்ணுதுன்னா அவங்களோட ஃபிசிக்கல் க்ரோத்தாக இருக்கட்டும் இல்லை காக்னேட்டிவ் எபிலிட்டியாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அது மெடிக்கலாக சொல்லணும்னா ட்ரைசோமி 21 அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சொல்லுவாங்க. ஓகே. அண்ட் இப்போ நீங்கள் இன்னொரு குரோமோசோம் எக்ஸ்ட்ரா வந்துடும் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு மியூட்டேஷனா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்படுது மேம். ஏன்னா ஏன்ஷியன் டைம்ஸ்ல இருக்கும் இல்லை கால மாற்றத்தினால இது வந்துருச்சா அப்படின்னு. இது வந்து ஆக்சுவலாக இதுதான் காசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. இப்போ வந்து என்ன சொல்கிறது, ஆல்ரெடி வந்து டவுன் சிண்ட்ரோம் இருக்கிற அவங்களோட ஃபேமிலியில் யாராவது ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் வந்து டவுன் சிண்ட்ரோம் குழந்தைங்க இருந்தாங்கன்னா மேபி அவங்க ஒரு கேரியராக இருந்து கூட வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்பு உண்டு. பட் அப்படி கேரியராக இல்லாமல் இருக்கிற ஃபேமிலிலையும் வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து பிறக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு உண்டு. ஓகே. மெயின் ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா மெட்டர்னல் ஏஜ் தான். ஓகே. இப்போ ஏஜ் ஜாஸ்தியாகி when they conceive அப்படின்னா there is more chance. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 35 இயர்ஸில் இருக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்க, 35 இயர்ஸில் வந்து ஒரு 1001க்கு தான் யூல் கெட் அ டவுன். ஓகே. மன்னிக்கணும் மேம், இது ஆண்களுக்கா இல்லை பெண்களுக்கா இல்லை ரெண்டு பேர்? நான் இதுக்கு பெண்களுக்கு தான் சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு 30 வயசில் வந்து if they are going to get conceive அப்படின்னா இப்போ 1001 ஆகிடும். அதுவே நீங்கள் 35 இயர்ஸ் அவங்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா 401. 40 இயர்ஸ்ன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா 100 பேர்லேயே ஒருத்தருக்கு வந்து டவுன் சிண்ட்ரோம் குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஆஸ் த ஏஜ் க்ரோஸ் அந்த மதரோட ஏஜ் ஜாஸ்தியாக there is லைக் டவுன் சிண்ட்ரோமோட ரிஸ்க் ஃபேக்டர் வந்து ஜாஸ்தி. ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸில் வந்து மேரேஜ் பண்ணுறது ரொம்ப ஒரு எசென்ஷியல் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டவுன் சிண்ட்ரோமுக்கு கூட அது ஒரு முக்கியமான ஃபேக்டராக எடுத்துக்கலாமா மேம்? ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக யாருமே க்ளோஸ் ரிலேட்டிவ்ல அந்த மாதிரி வென் கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் ஸ்டேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா யாருமே அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவோட, ஏன்னா எல்லார் வீட்டில் இருக்கிறதே 2 குழந்தைங்க ஒரு குழந்தை தான் இருக்காங்க. முதல்லனா எப்படி இருக்கும்னா ஒரு 7-8 இருப்பாங்க வீட்டில். அப்போ கடைசி தம்பி இருப்பார், உடனே அந்த ஃபஸ்ட்டு அக்காவோட பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து அப்போ இருந்தது. இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனே கிடையாது. இப்போ எல்லார் வீட்லேயும் 2-1 இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஸோ அதனால் இப்போ அந்த மாதிரி 8 குழந்தை பிறக்கும்போது கடைசி இவனோட இந்த அக்கா கல்யாணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் மோர், எல்லா டிஸார்டர்ஸும் நிறைய வர்றதுக்கு வந்து சான்சஸ் ஆர் மோர். பட் இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் சான்சஸ் லெஸ் தான், பட் ஆனால் வரவே வராது அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே. ஸோ ஒருத்தருக்கு வந்து இந்த டவுன் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது அவங்க மதரோட ஊம்குள்ளே இருக்கும் பொழுதே வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்கா, இல்லை அவங்க வந்து பிறந்ததுக்கு அப்புறம், இல்லை வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஏஜ் அந்த மாதிரி ஏதாவது வந்து கேட்டகரி இருக்கா மேம்? ஆக்சுவலாக டவுன் சிண்ட்ரோம் வந்து அந்த ஊம்பில் இருக்கும்போதே யூ கேன் ஐடென்டிஃபை. ஆக்சுவலாக 12th வீக் ஆஃப் ப்ரெக்னென்சி, அதாவது ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 12th வீக் ஆஃப் ப்ரெக்னென்சியில் வந்து என்டி ஸ்கேன் சொல்லிட்டு எடுப்பாங்க, இந்த நியூக்கல் டிரான்ஸ்லுயன்சி ஸ்கேன். ஸோ அந்த ஸ்கேனில் வந்து என்ன பார்ப்பாங்கன்னா குழந்தையோட பேபியோட நெக்கில் வந்து இந்த திக்னஸாக இருக்கும். ஆக்சுவலாக நார்மல் டிபிக்கல் சைல்டுக்கு வந்து அந்த மாதிரி இருக்காது. பட் இன்கேஸ் ஆஃப் டவுன்ஸ் அப்படின்னா அவங்களோட நெக்கோட திக்னஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதை வச்சு ஃபஸ்ட் இட்ஸ் அ ஸ்க்ரீனிங் டெஸ்ட். ஆக்சுவலாக டயக்னோஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங்கு, அதுக்கப்புறம் தான் டயக்னோஸ்டிக் டெஸ்ட் போவாங்க. எல்லாருக்குமே வந்து டயக்னோஸ்டிக் டெஸ்ட்டு போக மாட்டோம். ஸ்க்ரீனிங்கில் இஃப் தேர் இஸ் அன் பாசிபிலிட்டி, ஸோ தட் மே லீட் டு அ டயக்னோஸ்டிக் ப்ரொசீஜர். ஸோ இட்ஸ் என்டி ஸ்கேனுங்கிறது இட்ஸ் அ ஸ்க்ரீனிங் ப்ரொசீஜர். ஸோ அதில் இன்கேஸ் த டாக்டர் ஃபைண்ட் இட் அவுட் இந்த திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அப்போ தே வில் கோ ஃபார் அ டயக்னோஸ்டிக் டெஸ்ட். ஸோ டயக்னோஸ்டிக் டெஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பேபி அந்த அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இருக்கும் ஆக்சுவலாக, அதை வந்து எடுத்து அதில் வந்து அந்த டவுன் சிண்ட்ரோமுக்கு உண்டானது இது வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இது பிஃபோர் பர்த்டே வந்து கண்டிப்பாக டிடெக்ட் பண்ணக்கூடியது தான். ஓகே. ஸோ இப்போ வந்து ஊமில் இருக்கும் பொழுதே வந்து நம்மளால டிடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொன்னீங்க. சப்போஸ் வந்து கர்ப்ப காலத்தில் டிடெக்ட் பண்ண முடியல அப்படின்னா இப்போ அந்த குழந்தை வந்து பிறந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி டிடெக்ட் பண்ணுவாங்க மேம்? ஆக்சுவலாக பிறந்தவொடனே அந்த ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் பற்றி கண்டுபிடிச்சிடலாம். மற்ற எல்லாரையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் அப்படியே அந்த குழந்தை பிறக்கிறச்சே பார்த்தீங்கன்னா மெயின் ஃபஸ்ட்டு திங்கு சின்னதாக இருக்கும் அவங்களோட தலை. அப்புறம் வந்து நம்மளோட கிரேட் டோக்கும் செகண்ட் டோக்கும் பார்த்திங்கன்னா வைடனான ஸ்பேஸ் இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பாம்பில் பார்த்திங்கன்னா ஒரு டீப் க்ரீஸ் இருக்கும். நமக்குலாம் இப்போ இருக்கும் க்ரீஸு, பட் அவங்களுக்கு ஒரு க்ரீஸ் பார்த்திங்கன்னா நல்ல டீப்பாக இருக்கும். ஸோ அது ஒரு ஃபேக்டர். அப்புறம் அப்போட ஸ்லாண்டட் ஐஸாக இருப்பாங்க, ஃப்ளாட் நோஸாக இருக்கும், ஸ்மால் இயர்ஸாக இருக்கும். இந்த மாதிரி இந்த ஃபியூச்சர் அது மாதிரி ஆர்ம்ஸு லெக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா லிஸ்ட் ஆஃப் அவங்களோட ஃபியூச்சர்ஸ் இருந்ததுனாலே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இமீடியட்டாக they'll send for a blood test. அந்த குழந்தையோட blood sample எடுத்து பார்ப்பாங்க, அதில் அந்த ட்ரைசோமி 21 இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு they will detect. ஸோ இமீடியட்டாகவே அந்த பேரண்ட்டுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ டவுன் சிண்ட்ரோமோட பிறக்கிற குழந்தைகள் வந்து அப்பியரன்ஸில் என்னென்ன மாதிரியான வேறுபாடுகள் இருக்கும் நார்மல் குழந்தைகளை கம்பேர் பண்ணும்போதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இதே மாதிரி அவங்களுடைய பிஹேவியரில் என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் வந்து இருக்கும், அவங்க வந்து ஒரு லைஃப்பை வந்து எப்படி லீட் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து நிறைய லாங்குவேஜ் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஐ ஒன்ட் சே சோஷியலைசேஷன் டிஃபிகல்ட்டின்னு சொல்ல முடியாது.
அவங்களுக்கு வந்து அவங்க நினைக்கிறத வந்து கன்வே பண்ண முடியாது. பிகாஸ் ஏன் அவங்களுக்கு லாங்குவேஜ் டிஃபிகல்ட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட டங் வந்து நார்மலாக இருக்கிற நம்ம டங்கோட திக்னஸோட ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் டங் மேபி ஃபோல்டடாக இருக்கலாம். அப்புறம் அவங்களுக்கு வீக் மசில் வந்து டோனுன்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக நம்ம இப்போ ஒரு பேசுகிறோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே ஜா மசில்ஸு, சீக் மசில்ஸு, சின் மசில்ஸ்ன்னு எல்லாமே இட் ஹாஸ் டு பி கோஆர்டினேட்டட். அதுலேருந்து தான் நம்ம ஒரு வார்த்தையே வந்து சொல்கிறோம். ஸோ இவங்களுக்கு வந்து அந்த மசில் மேபி வீக்காக இருந்தது அப்படின்னா அவங்களால அதை கோஆர்டினேட் பண்ணி ஒரு வார்த்தையை வந்து வெளியில் வந்து சொல்ல முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகும், கிளாரிட்டியில், ப்ரொனவுன்சேஷனில், அப்புறம் அவங்க பேசும்போது அவங்களோட வால்யூம் கம்மியாக இருக்கும். ஸோ இப்படிலாம் இருக்கும்போது நான் என்ன பேச வரேங்கிறத த நெக்ஸ்ட் பார்ட்டி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இட் மே டேக் டைம். ஸோ அது என்ன ஆகும், அதனாலே தேல் ஃபேஸ் லாட்ஸ் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ். அட் த சேம் டைம் அவங்கள எல்லா க்ரோத்துமே வந்து டிலேயாக இருக்கும்னு சொன்னேன் இல்லையா. இப்போ ஒரு மதர் ஒரு டிப்பிக்கல் சைல்டோட அம்மா வந்து ஒரு 2 இயர்ஸில் ஒரு ஏபிசிடி ஒரு குழந்தைக்கு கற்றுக் கொடுக்குறாங்கன்னா அது ஹாப்பியாக புக்கெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு ஹாப்பியாக வந்து படிச்சு சிடியில் போட்டாலும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி எல்லாம் படிச்சுக்குவோம். இப்போ இன்கேஸ் அது வந்து ஒரு டவுன் சிண்ட்ரோம் குழந்தையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு வாயில் அது வந்து சொல்கிறதுக்குள்ள ப்ரொனவுன்சேஷன்லேயும் ஐ ஹேவ் ப்ராப்ளம்மு, அது அவுட்கம் பண்ணுறதுலையும் எனக்கு ப்ராப்ளம்மு, இப்போ படிக்கிறதுலையும் எனக்கு ப்ராப்ளம்மு, என்னால் ஒரு இடத்துல உட்காரவும் முடியாது அப்படின்னு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் when the mother makes a child to do something அப்படின்னாலே அதுவே இட்ஸ் worst situation. அந்த சுச்சுவேஷனில் ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற எல்லா பிஹேவியர் ப்ராப்ளமும் அரைஸ் ஆகும். இவங்கள மெயின் திங் என்னென்னா அவங்களோட டிஃபிகல்ட்டிஸை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்கிறோம். பாயிண்ட் அவுட்னா ஐ ஓன்ட் சே லைக் டேரெக்டாக உனக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறது இல்லை. இப்போ ஐ ஹாவ் டிஃபிகல்ட்டிஸ், என்னால் இதை படிக்க முடியாது, இல்லை என்னால் அதை பண்ண முடியாதுன்னு அப்படின்னு வரும்போது த மதர் ஒரு அதர் பர்சன் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி இஃப் தே ஆர் கோயிங் டு ப்ரொசீட் டு த சைல்டு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக போகிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகாது. இப்போ அந்த மாதிரி இல்லாமல் 2 இயர்ஸ்னால் 2 இயர்ஸ் கூட லெவலோட கம்பேர் பண்ணிவிட்டு நம்ம ஏதாவது செய்ய சொல்ல போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இட் வில் கிரியேட் அ ஃப்ரஸ்ட்ரேஷன் ஃபார் அ சைல்டு. பொதுவாக வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரே ஒரு குழந்தை இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய வளர்க்குறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஸ்பெஷல் சில்ட்ரன் அப்படிங்கிற போது இன்னும் கூடுதலாக வந்து அவங்க நிறைய எஃபர்ட் வந்து கொடுக்க வேண்டியதாக இருந்தாலும் ஆனால் அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே வந்து ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், ஓகே என்னோட குழந்தைய நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது. ஸோ அதுக்காக இன்றைக்கி நிறைய பேர் ஒரு சப்போர்ட் சிஸ்டமும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா இந்த காலகட்டத்தில். நிச்சயமாக இப்போ இருக்கிற குழந்தைகளுக்குலாம் நிறைய விஷயங்கள் சின்ன வயசுல சொல்லி கொடுத்துட்டா அதாவது கெட்டு போன ஜென்ரேஷனான இந்த ஜென்ரேஷனை அவங்க சீக்கிரமா வளர்ந்து திருத்திடுவாங்க, மாத்திடுவாங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுது. இன்னும் நிறைய விஷயங்கள் கேள்வியெல்லாம் சந்தேகங்களா இருக்கு, கேட்கலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம். இது ஹாலிக்ஸ் வழங்கும் இனிய பாய். வெல்கம் பேக் அகெயின். ஹார்லிக்ஸ் வழங்கும் இனிய ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு டவுன் சிண்ட்ரோம் டே அப்படிங்கிறனால ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் ஜீவா கமல்ராஜ் அவர்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்கோம். இன்ஃபேக்ட் நம்ம ரியல் லைஃப்ல நிறைய பேர் இந்த மாதிரி பீப்புளெலாம் மீட் பண்ணுறப்போ அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் ரிலேட் பண்ணிக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. திறந்து பேசலாம். இப்போ வீட்டில் ஒரு சூழ்நிலை இருக்குன்னா அந்த குழந்தை அதை பார்த்து அவங்க பேரண்ட்ஸ் என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து இப்போ நம்மளே அப்படி தான் வந்து இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கிறது, இல்லை அப்பா அம்மா வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கன்னா நம்ம வந்து அவங்களை கொஞ்சம் ஈஸ் அவுட் பண்ணுறது, இல்லை சந்தோஷமாக இருந்தால் கூட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தையும் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் தான் ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அப்படி இருக்கப்போ இந்த குழந்தைங்களோட பிஹேவியர் டுவர்ட்ஸ் பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கிறது தான் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்டாக கூட இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து மோஸ்ட்லி இப்போ வந்து ஒரு சின்ன குழந்தை, ஒரு நார்மல் குழந்தைனா ஓரளவுக்கு அவங்க பேரண்ட்ஸால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அந்த குழந்தை வந்து என்ன யோசிக்குது, நம்மளை எப்படி அந்த குழந்தை பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதே விஷயங்கள் தான் வந்து இப்போ டவுன் சிண்ட்ரோம் இருக்கிற குழந்தைங்களுக்கும் அப்ளிகபிளாக. அண்ட் இந்த பசங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இன் ஸ்கூல் எப்படி இருக்குன்றதையும் சொல்லுங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த லாங்குவேஜ் டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் ஃபிசிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் கூட மேபி பை 4 இயர்ஸில் அந்த குழந்தை வாக் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நிறைய குழந்தைங்க வந்து தே மே வாக். ஸோ அந்த வாக் பண்ணி முடிச்சிட்டாங்க, பட் தேர் கோயிங் டு அ ஸ்கூல், மேபி ஒரு எல்கேஜியில் சேர்க்குறாங்க அப்படின்னா இப்போ அவங்க வந்து தே வில் பி இன் ப்ராப்ளம் ஆஃப் ரீடிங் திங்ஸ் வரும்போது, அகடாமிக் பர்ஃபார்மன்ஸ் வரும்போது அவங்களோட காக்னிட்டிவ் டிசபிலிட்டி ஓவர் கம் பண்ணும். இப்போ ஒரு 4 இயர்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்டேஜ் வரைக்கும் அந்த காக்னிட்டிவோட இம்பார்ட்டன்ஸ் வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து தெரியாது. மேபி அந்த குழந்தையோட கெப்பாசிட்டியே யாருக்குமே தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். இப்போ தெரபிஸ்ட் மே நோட், பட் ஸ்கூலுன்னு போகும்போது தான் இப்போ அந்த குழந்தைக்கு என்ன டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்னு வரும். இப்போ அந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணால் யூஸ்வலாக வி சஜஸ்ட் ஃபார் அன் ஐக்யூ டெஸ்ட். ஸோ இப்போ ஐக்யூ டெஸ்ட்டில் வந்து மைல்டு, மாட்ரேட், சிவியர்னு வரும். இப்போ இவங்களுக்கு யூஸ்வலாக டவுன் சிண்ட்ரோம் வந்து பிலோ ஆவரேஜ் தான் எப்போவுமே இருப்பாங்க அவங்களோட ஐக்யூ. ஸோ பிலோ ஆவரேஜ்லேயே எவ்வளோ லெவல் இவங்களோட பர்சன்டேஜ் இருக்குது அதை வச்சு தான் அவங்களோட அகடமிக் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இப்போ தேர் ஐக்யூ இஸ் கோயிங் டு பி 55-70 வச்சுக்கோங்க. அப்போ அவங்கள வந்து நாங்கள் வந்து மைல்டு கேட்டகரி அப்படின்னு சொல்லுவோம். அதுமாதிரி 40லேருந்து தேர் கோயிங் டு பி 50 அப்படின்னா அவங்க மாட்ரேட் டிசபிலிட்டிஸ். அதுக்கும் கீழே 30க்கும் பிலோ 30 அப்படின்னா தேர் கோயிங் டு பி எ சிவியர். இப்போ இந்த சிவியர் கேட்டகரியில் இருந்தால் கண்டிப்பாக அவங்களோட அகடமிக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணவே முடியாது. அது இட்ஸ் கோயிங் டு பி டஃப். பட் இஃப் தேர் கோயிங் டு பி அ மைல்டு கேட்டகரி, ஓகே 70 இருக்குது ஐக்யூ அப்படின்னா அவங்க நார்மல் ஸ்கூல்லேயே அவங்க போய் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க.
பட் பர்ஃபார்ம் பண்ணாலும் அவங்களுக்கு தே நீட் அ சப்போர்ட். வி சே சம்திங் கால் ஸ்பெஷல் எஜுகேஷன் இருக்குது, இல்லை ரெமிடியல் தெரப்பி இருக்குது. வாட் தேர் ப்ராப்ளம் இஸ், இப்போ மேபி அந்த குழந்தைக்கு வந்து இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி இன் ரீடிங்கில் தான் இருக்குது அப்படின்னா தே ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் தட். அண்ட் ரைட்டிங்கில் இருக்கலாம், அப்போ ரைட்டிங்கில், மேத்தில் இருந்தால் மேத்தில். ஸோ எந்த லெவலில் வந்து அந்த குழந்தைக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படி. இப்போ இந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது அந்த டீச்சர் ஒரு நார்மல் ஸ்கூல்லே அந்த குழந்தை போயிடுது அப்படின்னா த டீச்சர் ஷுட் நோ லைக் வாட் இஸ் டவுன் சிண்ட்ரோம், எப்படி இந்த குழந்தைகளுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், எப்படி வந்து அவங்களுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு அந்த டீச்சரோட பர்சனல் ரோலும் இதில் இருக்குது. ஓகே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா ஒரு 80ஸ்லலாம் இதை பற்றி அளவாக ஐடென்டிஃபிகேஷன் இல்லாமல் நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் இல்லாமல் ஒரு நார்மல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்கூல்லே வந்து ஒரு 60 ஸ்டூடெண்ட்ஸோட அவங்களும் இருந்திருக்கலாம், அவங்கள யாரும் ஐடென்டிஃபை பண்ணாமல் இருந்திருக்கலாம், இல்லை ஒரு பேசிக் எஜுகேஷன் அவங்கள வரலன்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் ஆக்கியிருக்கலாம் அப்படின்னு கூட இதெல்லாம் தெரியுதுன்னு சொல்லலாம். நம்ம கிளாஸில் வந்து மக்கு ஸ்டூடெண்ட் அப்படின்னு அப்போ சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ மக்கு ஸ்டூடெண்ட்னு சொல்ல முடியாது. நிச்சயமா அதுக்கு ஒரு நிலை இருக்கு. அதர் எபிலிட்டிஸ் அவங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் வந்து தேவை. தட் இஸ் நாட் அவைலபிள் இன் தட் கிளாஸ் அப்படின்னு தான் சொல்லணும். நவ் வி ஷுட் நாட் சே அவங்க மக்கு இருக்கிறாங்க அப்படின்றது வந்து கேட்டகரியே கிடையாது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூகேஜியில் சேர்க்குறப்போ என் குழந்தைக்காக நான் கவலைப்பட்டேன், நான் ஃபார்ம் வாங்குறதுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 10th கவலைப்படுவாங்க, 12th கவலைப்படுவாங்க, அப்புறம் காலேஜ்க்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேசிக் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது எப்படி ஒரு செட்டப்பில் போகும்னு நம்மளுக்கு புரியுது. ஆனால் அந்த ஹையர் ஸ்டடீஸ் அப்படிங்கிற ஒன்று அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டில் அவங்க நல்லா படித்தா அவங்களால போக முடியுமா? அதுக்கான வழிகள் இருக்கா? ஆக்சுவலாக டவுன் சிண்ட்ரோமில் ஒரு டைப் ஆஃப் டவுன் சிண்ட்ரோம் இருக்குது, மொசைக் டவுன் சிண்ட்ரோம். இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா குரோமோசோம்ஸ் இருக்கும், அதனால தான் தேல் ஹேவ் அ ப்ராப்ளம் அப்படி சொன்னேன். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா குரோமோசோம்ஸ் வந்து ஒரு செல்லுலேயும் இருக்கும். இட்ஸ் காமன் டவுன் சிண்ட்ரோம். இன் கேஸ் ஆஃப் இந்த மொசைக் டவுன் சிண்ட்ரோமில் வந்து என்ன ஆகும்னா எல்லா செல்ஸ்லையும் இருக்காது, சில செல்ஸில் மட்டும்தான் தேல் ஹேவ் திஸ் 47 குரோமோசோம். அப்போ என்ன ஆகும்னா நம்மளோட அந்த குழந்தையோட ப்ராப்ளம் வந்து வென் கம்பேர்ட் டு அதர் டவுன்ஸ் இட்ஸ் லெஸ் சிவியர் தான். ஸோ அந்த லெஸ் சிவியராக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் எல்லாமே பெட்டராக இருந்தது தான் அவங்க காலேஜுக்கு போகலாம், எல்லாமே வந்து தேல் டூ இட். ஸோ இப்போ ஹைட்டாக கூட சிலர் இருக்கிறாங்கன்னு நீங்கள் கூட கொஞ்சம் நேரம் சொன்னீங்க. ஸோ தட் மேபி அந்த டைப் ஆஃப் டவுன் சிண்ட்ரோமாக இருந்தாங்க அப்படின்னா they may grow normal height also. பட் யூஷுவலாக டவுன் சிண்ட்ரோமோட ஃபேக்ட் வந்து அவங்க வந்து அந்த அடல்ட் ஏஜ் ரீச் ஆனால் கூட அடல்ட்டுக்கு உண்டான அந்த ஹைட்டை வந்து அவங்களால வந்து ரீச் பண்ண முடியாது. அது ஒரு ஃபேக்ட் உண்டு ஆக்சுவலாக. ஓகே, பொதுவாகவே டவுன் சிண்ட்ரோமில் இருக்கிறவங்க வந்து காலேஜ் போகிறதும் அதுக்கப்புறம் வந்து ஒர்க்குக்கு போகிறதும் எந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து பாசிபிளாக இருக்கும்? அவங்களால அந்த அவுட்டர் வேர்ல்டை வந்து எதிர்கொள்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சப்போர்ட்லாம் தேவைப்படும்? ஆக்சுவலாக டவுன் சிண்ட்ரோம் கிட்ஸ் வந்து they'll be more interested the media thing. ஓகே, நிறைய டவுன் சிண்ட்ரோம் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா பாட்டு பிடிக்கும், டான்ஸ் பிடிக்கும், யாரை தெரிஞ்சு வச்சுக்கிறாங்களோ இல்லையோ சினிமாவில் இருக்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. லேட்டஸ்ட் நியூஸ் வரைக்கும் அவங்க வந்து தெரிவாங்க. இப்போ நாங்களே சில ப்ரோக்ராம்ஸ் பண்ணும்போது அந்த குழந்தைங்களாம் வந்து அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுவாங்க. இப்போ லாஸ்ட் இயரில் வந்த குழந்தைங்க தான் இந்த இயருக்கு வரும், பட் லாஸ்ட் இயரில் அவங்க பண்ண பாட்டே தான் இப்போ பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். யூஸ்வலாக இவங்க வந்து ஸ்பெஷல் கிட்ஸு. ஸோ அதனால் இமீடியட்டாகவே அவங்களால வந்து அந்த இது பண்ணிக்க முடியாது, கோஆர்டினேட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நானே கூட ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ப்ரோக்ராம் கூப்பிடும்போது அந்த 1 மந்த்துக்கு முன்னாடி ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கும், அதுலேருந்து ஒரு பாட்டுக்கு வந்து டான்ஸ் சர்ப்ரைஸ் பண்ணிடுவாங்க. அது வந்து ஆக்சுவலாக நம்ம இது பண்ணவே முடியாது இல்லையா. இப்போ தானே ரீசெண்டாக தானே இந்த படம் வந்துச்சு, இந்த பாட்டு இப்போ ரீசெண்டாக தானே வந்தது, அது கூட அவங்க அதுக்குள்ளே அதை இன்டேக் பண்ணி உடனே அந்த அவுட்கம் பண்ணுறது. ஸோ நிறைய கிட்ஸ் வந்து ஐ ஃபீல் லைக் அவங்களுக்கு இந்த டான்ஸ் வந்து ரொம்ப இஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ சம் கிட்ஸு அவங்க இந்த டான்ஸை ப்ரொஃபஷனாக எடுத்துகிட்டு அவங்க அரங்கேற்றம் பண்ணுற லெவலுக்குலாம் கூட நிறைய குழந்தைங்க வந்து இப்போ ரீசெண்ட் டேஸ்லலாம் வந்திருக்காங்க. நம்ம சென்னையிலே நினைக்கிறேன் ஒரு பையன் வந்து எஸ்எஸ்எல்சியில் வந்து நிறைய மார்க் வந்து எடுத்திருந்தான் அப்படி சொல்லிட்டு, ஐ திங்க் அவனோட நேம் ரமநாத்ன்னு நினைக்கிறேன். ஸோ அவன் வந்து டவுன்ஸ்னால் யூஸ்வலாக நாங்கள் எல்லாம் ஃபீல் பண்ணுறது அவங்களோட இது வந்து ஆவரேஜோட கம்மியாக இருக்கும். ஸோ தே வில் நாட் பி ரீடிங் அந்த நார்மல் லெவலுக்கு அவங்களால ரீட் பண்ண முடியாது, இப்படி தான் ஒரு ஜென்ரல் இது இருக்குது. பட் ஆனால் அந்த பையன் சர்ப்ரைசிங்காக 97, 96 அந்த மாதிரி எஸ்எஸ்எல்சியில் வந்து எடுத்திருந்தான். இப்போ அதான் சொல்கிறேன், இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபேமிலி, அந்த சொசைட்டி எல்லாமே சேர்ந்தது தான். மெயின் திங் அர்லி இன்டர்வென்ஷன் ஆல்சோ. இப்போ எப்படி நம்ம டவுன்ஸ்ன்னு டிடெக்ட் பண்ணிட்டாங்க, இப்போ ஃபஸ்ட்டு 3 years ஆஃப் த லைஃப் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த 3 years ஆஃப் த லைஃப்குள்ளே அந்த குழந்தைக்கு வந்து எதெல்லாம் லேகிங்காக ஆக போதோ அதுக்கு நீடட் ப்ரொஃபஷனை வந்து அவங்க வந்து ரீச் பண்ணிவிட்டு அதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும்போது அவங்களோட க்ரோத்து, அவங்களோட ப்ராக்ரஸ் எல்லாமே டோட்டலாக வந்து வேரியஸ் ஆகும். அப்போ அவங்களுக்கு பிடிச்ச ப்ரொஃபஷனை கூட நிறைய பேர் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ நிறைய ஃபேஷன் ஷோஸ் எல்லாம் கூட டவுன் சிண்ட்ரோம் குழந்தைங்களை மட்டும் வச்சு நடக்கிற ஃபேஷன் ஷோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ராட்லலாம் நடக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எங்களுக்கு அதெல்லாம் புதுசாக தெரியுது. ஏன்னா அவங்க வெளியில் வரமாட்டாங்க, சொசைட்டியில் அவங்க பார்த்தா வந்து எல்லோரும் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு மித்தெல்லாம் இருக்குது. பட் அந்த மித்தெல்லாம் இப்போ போன மாதிரி ஆயிடுச்சு.
பிகாஸ் அவங்களும் அப்படி வாக் பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது அவங்க டவுன்ஸ்னு. ஸோ அந்த அளவுக்கு பக்காவாக வந்து அந்த வாக்கிங் பேட்டர்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நார்மலாக ஒரு அவங்க எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி வந்து பண்ணுற மாதிரி ஆயிட்டாங்க. ஓகே. அப்புறம் நிறைய ப்ரொஃபஷன்ஸ் அவங்களுக்கு இருக்குது இப்போ. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏர்லி டிடக்ஷன் மூலமாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் மூலமாகவும் ட்ரைனிங் மூலமாகவும் நம்ம ஆல்டர் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொன்னீங்க. பட் டவுன் சிண்ட்ரோமை வந்து அவங்க லைஃப் முழுக்க வந்து குணப்படுத்த முடியாதா, டோட்டலாக வந்து சரிப்படுத்த முடியாதா அப்படிங்கிறதா மேம் என் கேள்வி. இது வந்து ஆக்சுவலாக ப்ரிவெண்ட்டே பண்ண முடியாது, கியூரபிள் கிடையாது. அதே மாதிரி இது வராமல் ப்ரிவெண்ட்டும் பண்ண முடியாது. ஓகே. 2 ஃபேக்டர் இதில் இருக்குது. வந்துடுச்சு அப்படின்னா வாட் டு டூ, அவ்வளோதான். ஸோ வராமல் இருந்துக்கு நான் வந்து ப்ரிகாஷனரியாக ஏதாவது பண்ண முடியும்னா தெர் இஸ் நோ சான்ஸ். ஸோ அதுக்கும் ஆன்சர் இல்லை, இதுக்கும் ஆன்சர் இல்லை. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம மனிதர்கள் வந்து எதை நார்மல் அப்நார்மல் நம்ம தான் பிரித்து வச்சிருக்கோம் அப்படின்னு தோணுதுன்னு சொல்லலாம். இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து கோவம் அதிகமாக வருது அப்படிங்கிற நிலைக்கு பேர் பிபின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இவங்களுக்குலாம் பிபி இருக்குப்பா, இவங்கெல்லாம் தனி நாட்டில் வச்சிருங்க, அவங்க கூட யாரும் சேரக்கூடாது அப்படிலாம் சொல்கிறாங்களா? இப்படி பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே எல்லாருக்கும் வேறு வேறு கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ அதை வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு சொசைட்டலான ஒரு விஷயமா தான் ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறதும் வந்து புரியுது. இன்ஃபேக்ட் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து எக்கச்சக்க மித்ஸ் வந்து இருந்தது மேம், அதெல்லாம் வந்து பிரேக் பண்ணுற மாதிரி நிறைய பதில்கள் சொன்னீங்க. தேங்க்ஸ் ஃபார் யர் டைம் அண்ட் வேர்ட்ஸ். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இது ஹாலிக்ஸ் வழங்கும் இனிய பாய். வெல்கம் பேக். ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவா என்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா மற்றும் வருண் கூட. இந்த காலகட்டத்தில் வந்து எல்லாருடைய மைண்ட் செட் வந்து நிறைய வந்து வேரியேஷன்ஸ் வந்திருக்குன்னு சொல்லலாம். பாசிட்டிவான வேரியேஷன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் நிறைய விஷயங்களை வந்து எடுத்து சொன்னது டவுன் சிண்ட்ரோம் இருக்கிற குழந்தைங்களோட பேரண்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, அந்த ஒரு சொசைட்டிக்கு தான். ஏன்னா வந்து சொசைட்டிக்கு தான் வந்து இந்த விஷயங்கள் முக்கியமாக போய் சேரணும். இவங்க ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க, ஆனால் இவங்களுடைய மைண்ட் செட்டை கொஞ்சம் ஆல்டர் பண்ணுறதே சுற்றி இருக்கிறவங்க தானே. நிச்சயமாக கல்ச்சர்லாம் கொஞ்சம் டென்ஸாக திக்காக இருக்கிற நம்ம கண்ட்ரியில் இந்த பவுண்டரிஸ், அதை ஜாதி மதம்லாம் எப்போ உடையுதுன்னு பார்த்தீங்கன்னா திருமணங்களில் தான் உடையுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ சயின்ஸ் என்ன சொல்லுது, கண்டிப்பாக அதை தான் வந்து அதை இன்டேரக்டாக சொல்ல வருது அப்படின்னு நினைக்கிறேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு இனத்திலேயே வந்து எல்லாரும் திருமணம் பண்ணிக்கிட்டு ஒன்றா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து சயின்ஸ் அப்படி சொல்லுது, ப்ராட் மைண்டோட அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் இல்லையா? ஒரே ஒரு கருத்துக்குள்ள வந்து 1000 கருத்துக்கள் ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு புரியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கருத்து மூலமா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு உணர்த்துறதுக்காக தான் இறையன்பு வந்திருக்காரு. பார்க்கலாம். சில பேர் இந்த வேலை செய்கிற சந்தோஷத்துக்காகவே வேலை செய்வாங்க. அவங்களுக்கு வேறு எதுவுமே வேணாம், யாரும் பாராட்டணும்னோ அல்லது யாராவது பரிசு தரணுமோனா இல்லை. அவங்களுக்கு பதவி உயர்வு கூட இருக்காது. அவங்க ஜாயின் பண்ணி கடைசி வரைக்கும் அதே வேலையில் தான் இருப்பாங்க. என்னுடைய ஆஃபீஸில் ஒரு ஓஏ இருக்கார். அவர் காலையில் 8:45 வந்துடுவார். ஒரு நாள் நான் கேட்டேன், ஏங்க நான் வந்து நாளைக்கு வரப்போகிறதில்ல, நான் வெளியே கேம்ப்பு போகிறேன், நீங்கள் எல்லா நாளும் வரீங்களே, நாளைக்கு வேணும்னா நீங்கள் ஆஃப் எடுத்துக்கோங்கன்னு. இல்லை நான் சனிக்கிழமை போவேன் ஆஃபீஸ். அப்பயே அவர் இருப்பார். அவர் சொல்லுவார், நான் வீட்டில் என்னங்க பண்ணுறேன், நான் வந்துடுறேங்க, ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன் அப்படின்னு கரெக்டாக வந்துடுவார். இந்த மழை வந்தப்போ அவர் வந்து அந்தாண்ட அந்த சென்ட்ரலில் இறங்கி வேறு பஸ் இல்லைங்கிறதுனால நடந்தே வந்து எங்கள் ஆஃபீஸ்க்கு சேர்ந்தார். அப்படி வந்து ஒரு அர்ப்பணிப்போடு வேலை செய்கிறவர் அவர். ஒரு நாள் நான் கேட்டேன், ஏங்க நீங்கள் ஏன் ஆஃபீஸ் வரீங்க அப்படின்னு. அது என்னமோ பழகிடுச்சு சார், இங்கே வந்தால் தான் சந்தோஷமாக இருக்குது. வந்தோமா, ஒரு 4 ஃபைலை இங்கேருந்து அங்கே கொண்டு போய் வச்சோமா, 4 ஆஃபீஸரை பார்த்தோமா, அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுத்தோமா அப்படின்னு மகிழ்ச்சியாக இருக்குது சார், அதனால் நான் இங்கே வரது தான் விரும்புகிறேன் அப்படின்னு. இப்போ இந்த வேலைக்கு போகிறது அப்படிங்கிறத நம்ம வேறு யாரோ சொல்கிறாங்கன்னு செஞ்சோம்னா அது ஒரு பெரிய பிரச்சனை. தென் வெளிநாடுகளில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. நீங்கள் வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணலாம், ஆஃபீஸ்க்கு வர வேண்டியதில்லை. இந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் நீங்கள் வீட்டில் இருந்தெல்லாம் ஒர்க் பண்ணலான்னு சொன்னாங்க. கொஞ்ச நாள் எல்லாருக்கும் சந்தோஷம், ஆகா ஆஃபீஸ்க்கு வர வேண்டியதில்லை. ஏன்னா ஆஃபீஸ்க்கு வரணுன்னா கரெக்ட் டைமுக்கு வரணும், அது குறிப்பிட்ட ட்ரெஸ் போட்டு தான் வரணும், வழியில் டிராஃபிக் ஜாம் ஆகும், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. நம்ம வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணிட்டா சீக்கிரம் முடிச்சுட்டு ஜாலியாக இருக்கலாம், வீட்டு மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்துக்கிட்டு ஜாலியாக இருக்கலாம் அப்படின்லாம் நினச்சாங்க. ஆனால் ஒரு 3 மாதம் கழித்து எல்லாருமே ஆஃபீஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க வீட்டில் இருந்து தான் உங்களை ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா, ஆஃபீஸ் வந்தால் தாங்க நம்ம ஏதோ கொஞ்சம் வீட்டில் சில பிரச்சனைகள் இருக்கும், பேசுகிறோம்னா கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். அப்புறம் அவரை பார்த்து சிரிப்போம், அவர் கொஞ்சம் நேரம் ஒரு ஜோக் சொல்லுவார், அவர் பார்த்திங்கன்னா ஒரு கதை சொல்லுவார், ஒரு ஷேரிங் இருக்குல்ல. வீட்டில் என்னங்க போய் ஷேர் பண்ணுறது, அவங்களையே பொழுதுக்கு பார்த்துட்டு இருந்தால் என்னங்க ஆகிறது அப்படின்னு சொல்லி அவங்க. ஏன்னா ஆஃபீஸ் வந்து ஒரு ஒரு பணி செய்கிற இடம் மட்டுமல்ல, அது பகிர்ந்து கொள்ளுகிற இடமும். இன்னொன்று, அந்த இடம் வந்து நாம் சாய்ந்து கொள்ளுகிற தோளாகவும் இருக்குது. அதனால தான் ஆஃபீஸை நேசித்து நிறைய பேர் ஆஃபீஸை ப்ரிஃபர் பண்ணி வராங்க. அது இன்னும் வந்து உன்னதமானதாக மாற்றுறது எப்படின்னா, நாம் செய்கிற பணியை ரொம்ப நேசிக்கிறது. சில பேர் ஒரு நாள் கூட
லீவ் எடுக்காமல் வருவாங்க. சில டீச்சர்ஸ் இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன், ஒரு நாள் கூட லீவ் எடுக்காமல் ஆஃபீஸ்க்கு இது டீச் பண்ணுறதுக்கு வருவாங்க. அதே மாதிரி சில பேர் 35 வருஷம் ரிட்டையர் ஆகும்போது லீவே எடுக்காமல் ரிட்டையர் ஆகிருப்பாங்க, ஒரு நாள் மெடிக்கல் லீவ் எடுக்காமல். மற்றவங்களுக்குலாம் தோணும் இது என்ன ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் லீவ் எடுக்கிறது கூட ஒரு குற்ற உணர்வு மாதிரி தோன்ற ஆரம்பிச்சிடும். அதுதான் வந்து மக்களுடைய மனநிலை. அப்போ நம்ம ஒன்றை புரிஞ்சுக்கணும், கெட்ட விஷயங்களுக்கான அடிக்ஷன் ஒன்று இருக்குது, நல்ல விஷயங்களுக்கான ஒரு அடிக்ஷனும் இருக்குது. நல்ல விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகிறது தான் வாழ்க்கையினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கணும். யாரெல்லாம் உயர்ந்த விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகுறாங்களோ, இப்போ சிறந்த நாவல்கள் படிக்கிறதுக்கான ஒரு அடிக்ஷன், ஒரு நல்ல நாவல் மார்க்கெட்டில் வந்துச்சுன்னா உடனே வாங்குறது படிக்கிறது, ஒரு நல்ல கவிதை புத்தகம் வந்துச்சுன்னா உடனே வாங்குறது படிக்கிறது, இதுவும் ஒரு அடிக்ஷன் தான். ஆனால் இது ஆரோக்கியமான அடிக்ஷன். அதே மாதிரி லீவே போட்டுக்கிட்டு இருக்குவாங்க சில பேர், காரணமே இருக்காது, தேவையே இல்லாமல் லீவ் போட்டுட்ருப்பாங்க. சில பேர் எவ்வளோ முக்கியமானதாக இருந்தாலும் அதை முடிச்சுட்டு ஆஃபீஸ் வந்துடுவாங்க. மேக்ஸிமம் போனால் ஒரு 1 hour பர்மிஷன். இல்லை சார், ஆஃபீஸ் வந்து நான் ஃபைலை பார்த்தா தான் சார் நல்லாயிருக்கு, ஸ்கூலுக்கு வந்து நான் டீச் பண்ணால் தான் சார், எனக்கு சில்ட்ரனை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷம் ஏற்படுது, இப்படி சொல்கிறவங்களும் இருக்கிறாங்கல்ல. அப்போ நல்ல விஷயங்களுக்கு நம் மனம் வசப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான சூழலை உருவாக்குவது தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு என்ன பண்ணணும்? நல்ல விஷயங்களை தவிர வேறு எந்த விஷயமும் என்னை அண்டக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் வாழணுன்னா என்ன பண்ணணும்? அவரை சார்ந்து இருப்பவர்கள் மேன்மையானவர்களாக இருக்கணும். அவங்ககிட்ட நாம் கற்றுக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம நண்பர்கள்ட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்? எதை படிக்கணும்னு கற்றுக்கலாம், எது தெரிஞ்சுக்கலான்னு கற்றுக்கலாம், எது நல்ல சினிமான்னு கற்றுக்கலாம், எது நல்ல புத்தகம்னு கற்றுக்கலாம், எது நல்ல பழக்கம்னு கற்றுக்கலாம், இதையெல்லாம் கற்றுக்கலாம் இல்லையா? ஆகவே நல்லவற்றை கற்றுக்கொள்வதற்கான நட்பு வட்டத்தை பெற்றால் நாம் நல்லவற்றினால் பீடிக்கப்படுவோம். அது ஆரோக்கியமானது. அதுவும் ஒரு போதைதான். ஆனால் ஆரோக்கியமான போதை, அப்போதை நம்மை உயர்த்துகிற போதை. நன்றி, வணக்கம். தமிழர்களுக்கு எப்போவுமே வந்து காலங்காலமாக துணை வந்துட்டு இருக்க அந்த பழமொழிகள் மாதிரியே வந்து சார் சொல்கிற மாதிரி புதுமொழிகளும் வந்து நம்மளோட லைஃப்க்கு ரொம்ப துணையாக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு நம்மளோட ஷோட என் கிராஸ்ட் மாதிரி ஒரு கான்ட்ரிபியூஷனாக நீங்கள் ஒரு வெப்சைட் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க இல்லையா? இன்னைக்கு வந்து டவுன் சிண்ட்ரோம் பற்றி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசணும் இல்லையா? இதை தாண்டி இது சம்மந்தமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து எக்கச்சக்கமாக வந்து இருக்குது, ஏராளமாக இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட எல்லா குழந்தைங்களும் வந்து அந்த ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் இருக்கிற மாதிரியான கேரக்டரிஸ்டிக்கோடு இருக்க மாட்டாங்க. ஒருத்தரும் வந்து ஒரு மாதிரியான அபிலிட்டிஸோடு இருப்பாங்க. அவங்களுக்கு வேறு மாதிரியான ஆட்டிடியூட்ஸ் இருக்கலாம், பிஹேவியரல் மாடிஃபிகேஷன்ஸ் வந்து இருக்கலாம். ஸோ அப்படி வந்து ஒரு குழந்தையும் எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது, அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவு வேணும் இல்லையா? ஸோ ds-health.com அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சாரி, கொஞ்சம் ரிப்பீட் பண்ண முடியுமா? ds-health health.com. ஓகேங்களா? அதாவது டவுன் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது தான் டிஎஸ். ஸோ இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா டவுன் சிண்ட்ரோம் சம்மந்தமான மொத்த நியூஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் அது சம்மந்தமான ஆராய்ச்சிகள் வந்து போயிட்டே தான் இருக்கு வரும். ஸோ அப்படி என்னென்ன ஆராய்ச்சிகள்லாம் போயிட்டு இருக்கு, அதோட அவுட்கமாக என்னென்ன ரிசல்ட்ஸ்லாம் வந்திருக்கு, அதை வச்சு நாம் எப்படி வந்து ஒரு குழந்தை டவுன் சிண்ட்ரோம் இருக்கிற ஒரு குழந்தைய வந்து ஹேண்டில் பண்ணலாம், அவங்களுடைய லைஃப்பை வந்து நம்ம எப்படி வந்து நேரோ பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கலாகவும் சொல்லியிருக்காங்க. பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. நைஸ், சூப்பரான வெப்சைட் சொன்னீங்க. அண்ட் எனக்கு ஷோட நிறைவு வந்து ஒரு நல்ல வெப்சைட்டோட முடியுது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ட்வின்ஸ், ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிஹேவியரில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருமே எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. அப்படி இருக்கிறப்போ நம்ம வாழ்க்கையில் மீட் பண்ணுற நபர்கள், வேலையிலையாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம போகிற இடங்கள்ல இருந்தாலும் சரி, இல்லை வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து நம்ம பொதுவாக பார்க்குற நபர்களே வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்ட் பண்ணுற தவறு அப்படின்னு சொல்லலாம். எல்லாரையும் அவங்களோட டிஃப்ரென்சஸோட நம்ம ஏற்றுக்கணும். ஏன்னா நம்மகிட்ட நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு திருப்பி நாளை காலைல 7 மணிக்கு உங்களை சூப்பரான டாப்பிக்கோட நிறைய வேலிட் பாயிண்ட்ஸோட வந்து சந்திக்கிறோம். உங்களோட நாளை செம்மையாக்கிறதுக்கு இது ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவை இன்று வித் வருண் அண்ட் சௌமியா.